ஹாய் மக்களே, ஐபிஎல் 2026 பார்க்க போகிறோம். மும்பை விசஸ் கேகேஆர். மும்பை வான்கடை ஸ்டேடியத்தில் நடக்க போகுது. பாருங்க மக்களே, நம்ம மும்பை 5 கப்பு வச்சிருக்காங்க, சிஎஸ்கே 5 கப்பு அடிச்சிருக்காங்கன்னு பேசுகிறோம். யார் 6th டைட்டில் அடிக்க போகிறாங்கன்னு பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் சத்தமே இல்லாமல் கேகேஆர் ஒரு 3 கப்பு வச்சிருக்காங்க. அதனால் அவங்கள அவ்வளோ ஈஸியாக அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட முடியாது. ஸோ வாங்க கேகேஆரோட 11 பார்க்கலாம். ஓப்பனிங் ஃபின் அலன் நியூசிலாண்டோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன். நல்ல டெஸ்ட்ரக்டிவ் பேட்ஸ்மேன், சீக்கிரம் ரன்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய பேட்ஸ்மேன். ரீசெண்ட் டைம்ஸ்ல நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. வேர்ல்டு T20 நல்ல வேர்ல்டு கப் இருக்கு. நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. ஸோ கேகேஆருக்கு ஓப்பன் பண்ணுவார். அவர் கூட ஓப்பன் பண்றது கேப்டன் ரகானே. இப்போ நம்பர் 2 ரகானேக்கு இந்த சீசன் ரொம்ப பெரிய டெஸ்டா இருக்கும். பேட்டிங்கா இருக்கட்டும், கேப்டன்சியா இருக்கட்டும், ரெண்டுமே பெரிய டெஸ்ட் இருக்கு அவருக்கு. ஸோ நம்பர் 2 ரகானே. நம்பர் 3 அங்கிட் ரகுவன்ஷி. நல்ல பேட்ஸ்மேன். லாஸ்ட் இயர் கிடைக்கிற சான்ஸ்லாம் நல்லா ஸ்கோர் பண்ணாரு. நல்ல கேமியோஸ்ல ஆனாரு. நல்ல பேட்ஸ்மேன். ஸோ நம்பர் 3 அங்கிட் ரகுவன்ஷி. அவருக்கு ஏத்த பொசிஷன் அதுதான். நம்பர் 4 கேமரான் கிரீன். ஏலத்தில் அதிக தொகை கொடுத்து அவர் எடுத்திருக்காங்க. ஆல்ரவுண்டர், ஆஸ்திரேலியா ஆல்ரவுண்டர். எவ்வளவு ஓவர் போடுவார் தெரியல. இவரோட ஃபிட்னஸும் பெரிய கேள்வியா இருக்கும். ஸோ நம்பர் 4 கேமரான் கிரீன். நம்பர் 5 ராமன் பவல். நல்ல ஹிட்டர், நல்லா ஃபினிஷ் பண்ணுவார். வேர்ல்டு கப் டீசெண்டா இருந்துச்சு. ஸோ நம்பர் 5 ராமன் பவல். நம்பர் 6 ரிங்கு சிங். வைஸ் கேப்டனா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க கேகேஆருக்கு. ஃபியூச்சர்ல கேகேஆர் லீட் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு. நம்பர் 6 ரிங்கு சிங். நம்பர் 7 ரமன்தீப். நல்ல ஃபினிஷர். ஆனால் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இவருக்கு கிடைக்கல. ஸோ இந்த இயர் ஆண்ட்ரூ ரசல் இருக்க மாட்டாரு, ரிட்டையர் ஆயிட்டாரு. ஸோ இவர் தான் ஃபினிஷ் பண்ணுவார். இந்த இயர் கம்ப்ளீட் சீசனாக இருக்கும். ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். எப்படி விளையாடுறான்னு பார்க்கலாம். நம்பர் 8 சுனில் நரேன், ஆல்ரவுண்டர். கேகேஆர் இவரை வச்சு ஓப்பன் பண்ணுறாங்களா இல்லை ரகானே வச்சு ஓப்பன் பண்ண போறாங்களான்னு தெரியல. ரகானே வச்சு ஓப்பன் பண்ணுறது தான் நல்லது. அப்போ தான் அவர்கிட்ட நிறைய ரன்ஸ் பவர் பிளேல வாங்க முடியும். ஸோ நம்பர் 8 நரேன். நம்பர் 9 வருண் சக்கரவர்த்தி. வேர்ல்ட் கப் வின்னர். வேர்ல்ட் கப்பில் நாக் அவுட் மேட்ச்லாம் நல்லா டேக் ஆன் பண்ணிட்டாங்க. இவரை நல்லா பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஐபிஎல் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஸோ நம்பர் 9 வருண் சக்கரவர்த்தி. நம்பர் 10 வைபவ் வரவரா. நல்ல ஒரு டீசெண்டான நியூ பால் பவுலர். ஸோ நம்பர் 10 வைபவ் வரவரா. நம்பர் 11 கார்த்திக் தியாகி ஆர் உம்ரான் மாலிக். இதுதான் கேகேஆரோட 11th செட்டப்பாக இருக்கும். நல்ல 11 சொல்லுவாங்க. டீசெண்டான பவுலிங் அட்டாக்கு. ஸ்பின் நல்லாவே இருக்குது. ஃபேஸ் வேணால் ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும். ஹர்ஷித் ராணா இன்ஜுரியில் போயிட்டாரு. முஸ்தபிஸ் ரகுமானும் இல்லை. முசர்பானி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஆனால் அவர் 11th எடுத்துகிட்டு வர முடியுமான்னு தெரியல. ஆகாஷ் தீப் ரூல்ட் அவுட்டு. ஸோ இன்ஜுரி கன்சர்ன் இருக்குது இந்த டீம் பவுலிங்கில். உங்கள்கிட்ட இருக்கிற என்ன ஒரு பிரச்சனைனா, பின்னெல்லாம் மேட்ச் வினர் ஒரு 2-3 மேட்ச் ஜெயிச்சு கொடுப்பாரு. ஆனால் ஒரு டீம் கப் அடிக்கணும் அப்படின்னா 2 பிளேயர் எபோவ் 500 ரன் சீசனுக்கு அடிக்கணுங்க. கன்சிஸ்டண்டாக அடிக்கணும் மேட்ச். ஸோ அப்போ தான் அந்த டீம் பிளே ஆஃப் நோக்கி கொஞ்சம் நகர்த்த முடியும். அதுதான் உங்கள்கிட்ட இருக்கிற பிரச்சனையாக இருக்குது. அங்கிட் ரகுவன்ஷி நல்ல பிளேயர், டீசெண்டாக அந்த 600 ரன் 500 ரன் அடிக்கக்கூடிய பிளேயர் தான். ஆனால் நம்பர் 3 அவருக்கான ஸ்லாட் கொடுத்து அவர்கிட்ட நம்ம ஒரு 500 ரன் 600 ரன் எதிர்பார்க்கலாம். பட் அவர் ஸ்லாட்டு ஸ்டேபிளாக இருக்குமான்னு தெரியல. கேகேஆர் இருக்கிறது அது ஒன்று தான் பிரச்சனை. மற்றபடி நல்ல டீம் தான். பவுலிங் ஃபேஸ் பவுலிங் தான் கொஞ்சம் கன்சர்ன். மற்றபடி ஸ்பின் நல்லா அட்டாக் தான். 2 பேரும் நிறைய வருண் சக்கரவர்த்தி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் 2 பேருக்கு இருக்குது. வாங்க நெக்ஸ்ட் மும்பையோட 11 பார்க்கலாம். ஓப்பனிங் ரோஹித் அண்ட் டிகாக் ரிக்கல்டன். மோஸ்ட்லி டிகாக்கோட தான் அவங்க ஓப்பன் பண்ணுவாங்க. ஏன்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது டிகாக் கிட்ட. அதனால் ரோஹித் அந்த டிகாக் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. கொண்டோன் திலக் வருமா. நம்பர் 4 சூரியகுமார் யாதவ். நம்பர் 5 ஹர்திக் பாண்டியா இறங்குவார். நம்பர் 6 நமன்தீர். நம்பர் 7 வில் ஜாக்ஸுக்கு நல்ல T20 வேர்ல்டு கப். அதனால நம்ம கண்டிப்பாக 11 இருப்பார். நம்பர் 7 அவர் இறங்குவார். நம்பர் 8 தீபக் சகர். நம்பர் 9 ட்ரெண்ட் போல்ட். நம்பர் 10 பும்ரா. நம்பர் 11 அல்லா கஃபான்ஸ்வர், ஆப்கானிஸ்தான் பவுலர். இந்த டீமை பற்றி என்னங்க, சரியான கடப்பார டீமுங்க. இனிஷியல் விக்கெட் எடுத்தால் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் இந்த டீம் கிட்ட பர்டிகுலராக இந்த 11 கிட்ட இல்லைங்க. ஆப்போசிட் டீம் கேப்டனுக்கு மூச்சு விட நேரம் இருக்காது. ஒரு 7 விக்கெட் எடுத்துட்டா வேணா மூச்சு விட்டுக்கலாம். அது வரைக்கும் பரபரம் தான் இருக்கும். அது வரைக்கும் பால்டன்ஸோட அடியும் அட்ராசிட்டியும் தான். இதுதான் மக்களே மும்பையோட 11 அண்ட் கேகேஆரோட 11. டீம் வைஸ் பார்த்தீங்கன்னா கேகேஆர் டீமோட மும்பை டீம் தான் பெட்டர் டீமு. இந்த சீசனோட இல்லை மற்ற டீம் எல்லா டீமையும் கம்பேர் பண்ணால் மும்பையோட டீம் பெட்டர் டீமுங்க. அதனால் மும்பை ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. மேபி சேசிங்கில் ஃபின்னால அந்த மாதிரி பிளேயருக்கு மாட்டிக்கிட்டு பிரித்து கொடுத்துட்டாருனா வேணா கேகேஆர் வின் பண்ணுறதுக்கு அதிக ஒரு சான்ஸ் இருக்குது. மற்றபடி மும்பை கன் டீம். மும்பை ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. யார் ஜெயிப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.